السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 301. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 301ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கிஷ் ஷஹவாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 301ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது எந்த அளவிற்கு சாப்பிட வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள், மனிதன் தன்னுடைய வயிற்றை விட வேறு எந்த ஒரு கெட்ட பையையும் அவன் நிரப்பிக் கொள்வதில்லை. அப்போ அவன் நிரப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட பையாக அவனுடைய வயிறுதான் அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லித் தந்தார்கள். சொல்லி தந்துவிட்டு சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு, அந்த ஆதமுடைய மகனுக்கு சில கவல உணவே அவனுடைய முதுகெலும்பு நேராகுவதற்கு சில கவல உணவு என்பதே போதுமாக கூடியதாக இருக்கும். அவனுக்கு அப்படியும் அவசியம் ஏற்படும் என்று சொன்னால் அவனுடைய வயிற்றிலிருந்து 1/3 அவனது உணவுக்காகவும், இன்னும் 1/3 அவன் தண்ணீர் குடிக்கவும், இன்னும் 1/3 அவன் மூச்சு விடவும் அவன் உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லி தந்தார்கள். இப்ப இது முதல் ஹதீஸ். அப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக எளிமையான தோற்றம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் உலகை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ சொன்ன உடனே நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்பதாக 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நிச்சயமாக எளிமையான தோற்றம் இறை நம்பிக்கையில் தான் உள்ளதாகும். நிச்சயமாக எளிமையான தோற்றம் என்பது இறை நம்பிக்கையில் தான் உள்ளதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு 2 முறை சொன்னார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செய்து தராங்க. அடுத்தபடியாக அல்லாஹ் அனுப்பிய உணவு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இங்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை ஒரு போருக்காக ஒரு சமயம் அனுப்பினாங்க. அப்போ எங்களுக்கு தலைவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நியமித்தார்கள். நியமித்த பொழுது அப்போ நாங்க போனோம். போகக்கூடிய சமயத்தில் குறைஷிகளுடைய படைகளை நாங்கள் சந்தித்தோம். ஒரு படையை நாங்கள் சந்திச்சோம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரித்தம்பழத்தினுடைய அதாவது பேரித்தம்பழம் நிறைந்த ஒரு தோல் பையை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்கியவர்களாக இருந்தார்கள். இப்போ நாங்க போற வழியை சாப்பிட்றதுக்காக. இப்போ அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு உண்றது கிடையாது. அப்போ எங்களுடைய தலைவரான அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த பேரித்தம்பழம் பையில இருந்து ஒவ்வொரு பேரித்தம்பழமாக எங்களுக்கு எடுத்து தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை நாங்கள் ஒவ்வொன்றாக சாப்பிட்டுக் கொள்வோம். அப்போ எங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, இப்படி ஒவ்வொரு பேரித்தம்பழமாக தந்தா உங்களுக்கு எப்படி அது போதுமாகும்? உங்களுடைய வயிறை எப்படி அது நிரப்பிக் கொள்ளும்
என்பதாக எங்களிடத்துல கேட்கப்பட்ட பொழுது, அப்போ நாங்க சொல்லுவோம், சிறுவர்கள் சாப்பிடுவது போல அதை நாங்கள் சப்பிக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை நாங்கள் சூப்பிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். பின்பு அதை தொடர்ந்து அதன் காரணமாக நாங்கள் தண்ணீரை குடித்துக் கொள்வோம். அப்போ இதுவாகிறது எங்களுடைய ஒரு நாள் இரவு வரையிலும் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்போ அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களிடம் இருக்கக்கூடிய எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கம்புகளால மரக்கிளைகளை நாங்கள் அடிப்போம். அப்ப அந்த மரக்கிளைகள் உதிர்ந்து சில கிளைகள் எல்லாம் உழுவுமா இல்லையா, அந்த உதிர்ந்த அந்த சில கிளைகளை தண்ணீரில் ஊற வைத்து அதை நாங்கள் உண்ணக்கூடியவர்களாகவும் இருப்போம். அப்போ அது மாதிரி இப்படி எங்களுடைய சில நாட்கள் கழிந்தது. பின்பு ஒரு நாள் நாங்கள் கடற்கரையில் நடந்து சென்றோம். அப்ப கடற்கரையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய மணல் மேடு ஒன்று இருப்பது போல ஒரு தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு உருவம் எங்களுக்கு முன்னால் வந்தது. அது என்னன்னு கிட்ட போய் நாங்க பார்க்கும் பொழுது அது ஒரு அன்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய திமிங்கலமாக இருந்துச்சு. அப்போ அந்த பெரிய திமிங்கலம் என்பது அந்த கடற்கரையில் ஓரத்தில் அது செத்து கிடந்ததாக, இறந்து கிடந்ததாக இருந்துச்சு. அப்போ அந்த எங்களுடைய தலைவர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னாங்க, இது இறந்தல்லவா கிடக்கு என்று சொல்லிவிட்டு, என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அதாவது நம்மளா ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்கிறோம், அதனால இதை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், பசியின் காரணமாக இதை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொன்னார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த இடத்தில் நாங்கள் 1 மாதம் காலம் தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னும் நாங்கள் 300 பேர் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தோம். அப்ப அப்படி இருந்தும் கூட அந்த 1 மாதங்கள் அந்த திமிங்கலத்தை சாப்பிட்டு நாங்கள் குண்டாகிவிட்டோம். அந்த அளவிற்கான ஒரு பரக்கத்தினை எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தான் என்று சொல்றாங்க. இன்னும் நாங்கள் அதனுடைய கண்ணை நோண்டி அதன் குழியில் உள்ள அந்த கொழுப்பை நாங்கள் சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னும் அதிலிருந்து காளை மாட்டை போல அல்லது அதன் இறைச்சியை வெட்டுவதை போல வெட்டி அதை நாங்கள் எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எங்களிடமிருந்து ஒரு 13 நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து அதனுடைய அந்த திமிங்கலத்துடைய கண் குழியில் அவர்களை உட்கார வைச்சாங்க. உட்கார வச்சு அதனுடைய விலா எலும்புகளிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை நட்டு வைத்தார்கள். நட்டு வைத்து பின்பு எங்களுடன் இருந்த ஒரு பெரும் ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை அதற்கு கீழே அவர்கள் அடக்கச் செய்தார்கள். அடக்க செய்து மீன் இறைச்சியில இருந்து, அப்புறம் சொல்றாங்க, நாங்க அதுல மீன் இறைச்சியில இருந்து உப்பு கண்டங்களையும் நாங்கள் சேகரித்து கொண்டு மதீனாவிற்கு நாங்கள் திரும்பி சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட இந்த செய்தியை நாங்கள் சொல்றோம், இப்பெல்லாம் நடந்துச்சு யார சொல்லலாம், இப்படி ஒரு திமிங்கலம் கிடைச்சது, அதன் மூலமாக நாங்கள் உணவருந்தி நாங்கள் எங்களுடைய பசியை போக்கிக் கொண்டோம், அதிலிருந்து சில உப்பகண்டங்களையும் நாங்கள் சேகரித்துக் கொண்டோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய ஒரு உணவாக இருக்கின்றது, ஒரு சிறப்பான உணவாக இருக்கின்றது. அதனுடைய இறைச்சி ஏதாவது உங்களிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கும் ஒரு சின்ன அளவு தாங்க, ஒரு சிறிதளவு எனக்கும் கொடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுத்தோம். அவர்களும் அந்த இறைச்சியினை அவர்களும் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் இந்த 3வது ஹதீஸானது அமையக்கூடியதாக. அப்போ இந்த 3 ஹதீஸுகளுக்கான கருத்து சுருக்கம் என்பது இதுதான். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 516வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 516வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி கரீமத்தில் மிக்தாம் இப்னி மஅதி கரிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ அபு கரீமா என்று சொல்லப்படக்கூடிய மஅதி கரிப் என்பவருடைய மகனான மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள், சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடமிருந்து நான் செவியுற்றேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், மா மலஅ ஆதமியுன், ஒரு மனிதன் நிரப்பிக் கொள்வதில்லை, விஆஅன் ஷர்ரன், கெட்டதான ஒரு பையை நிரப்பிக் கொள்வதில்லை, மின் பத்னின், வயிற்றை விட கெட்டதான ஒரு பையை ஒரு மனிதன் நிரப்பிக் கொள்வதே கிடையாது.
அப்போ வயிறை தான் அவன் நிரப்பிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். பிஹஸ்பிபினி ஆதம, இன்னும் ஆதமுடைய மகனுக்கு போதுமாகும். உகுலாத்துன், ஒரு சில கவல உணவே அவனுக்கு போதுமாக கூடியதாக இருக்கும். எத்தகைய கவல உணவு? யுகின்ன சுல்பஹு, அவனுடைய எலும்பினை, அவனுடைய முதுகு எலும்பினை அது நீட்டமாக ஆக்கிவிடும், அது நேராக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்குமே. அத்தகைய ஒரு சிறிதளவு ஒரு கவல உணவே அவனுக்கு போதுமாக கூடியதாக இருக்கும். அப்ப அவன் தன்னுடைய முதுகெலும்பை கொண்டு நீட்டமாக நேராக அமர்வதற்கு ஒரு சின்ன உணவே அவனுக்கு போதுமான கூடியதாக இருக்கும். பயின்கான, எனவே அவன் ஆகியிருந்தால் லா மஹாலத்த, அப்படி ஒரு அவசியமான நிலையில் அவன் ஆகியிருந்தால் அவன் அந்த வயிற்றிலிருந்து மூன்றில் ஒரு பங்கினை அவன் ஆக்கிக் கொள்ளட்டும். தன்னுடைய உணவிற்காக வேண்டி மூன்றில் ஒரு பங்கை ஆக்கிக் கொள்ளட்டும். வசுலுசுன், இன்னும் மூன்றில் ஒரு பங்கை ஆக்கிக் கொள்ளட்டும். ஷராபிஹி, தன்னுடைய குடிபானம் மருந்துவதற்காக, தண்ணீரை குடிப்பதற்காக தன்னுடைய மூன்றில் ஒரு பங்கை, வயிற்றினுடைய மூன்றில் ஒரு பங்கை ஆக்கிக் கொள்ளட்டும். வசுலுசுன், இன்னும் மூன்றில் ஒரு பங்கை ஆக்கிக் கொள்ளட்டும். லினஃபஸிஹி, தன்னுடைய மூச்சு விடுவதற்காக, அவன் மூச்சிற்காக வேண்டி ஒரு 3 பகுதியை அவன் ஆக்கிக் கொள்ளட்டும். அப்ப 3 பகுதி, அதுல ஒரு பகுதி சாப்பிடுவதற்காக, இன்னொரு பகுதி தண்ணீர் அருந்துவதற்காக, இன்னும் ஒரு பகுதி அவன் மூச்சு விட்டு அவன் நிம்மதியாக இருப்பதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உக்குலாத் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? உக்குலாத் என்ற வார்த்தையாக இருந்த அதாவது லுகமுன், சில கவல உணவுகள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ இதுதான் 516வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுடைய அந்த முதுகெலும்பை அவன் நேராக்கிக் கொள்வதற்கு பெரிய பெரிய ஆடம்பரமான உணவையோ, இல்லை அவன் வயிறு நரம்பு உணவையோ, அப்படி தன்னுடைய தேவைக்கற்ற உணவை சாப்பிடுவதன் மூலமாகலாம் ஒரு தேவையும் கிடையாது. அவன் ஒரு சின்ன கவல உணவு அருந்துவதன் மூலமாகவே அவனுக்கு முதுகெலும்பு நேராகிவிடக்கூடியதாக இருக்கும். அப்ப அதன் மூலமாகவே அவனுடைய பசியை தணித்து கொண்டு அவன் வாழ்வதற்கு அதுவே போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதன் மூலமாக விளங்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஆடம்பரமான உணவு அவனுக்கு தேவைப்படாது, ஆடம்பரமான உணவு மனிதனுக்கு தேவை கிடையாது. ஒரு சாதாரணமான ஏழ்மையான ஒரு உணவை கொண்டே அவன் வாழ்ந்து கொள்ளட்டும், அதுவே அவனுக்கு போதுமானது என்ற ஒரு கருத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தராங்க. இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 517வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி உமாமத இயாஸ் இப்னு ஸஅலபத் அல் அன்சாரி அல் ஹாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிசி கோத்திரத்தை சார்ந்த அன்சாரி சஹாபியான, அன்சாரி தோழர்களான அந்த ஸஅலபா என்பவருடைய மகனான அபு உமாமத்துல் இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ذكر أصحاب رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் அன்னவருடைய தோழர்கள் நினைவு கூறினார்கள், யௌமன், ஒரு நாளில் நினைவு கூறினார்கள், ஐந்தஹு துன்யா, இந்த துன்யாவை பற்றி, இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த சஹாபாக்கள் நினைவு கூறினார்கள். ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம், அலா தஸ்மஊன, நீங்கள் செவியுற மாட்டீர்களா? அலா தஸ்மஊன, நீங்கள் செவியுற மாட்டீர்களா என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 முறை கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்டு, இன்னல் பதாதத, நிச்சயமாக எளிமையான தோற்றம் என்பது, மினல் ஈமானி, ஈமானிலிருந்தும் உள்ளதாக இருக்கும், இறை நம்பிக்கையில் இருந்தும் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல் பதாதத, நிச்சயமாக எளிமையான வாழ்க்கையாகிறது, மினல் ஈமானி, ஈமானிலிருந்தும் இறை நம்பிக்கையிலிருந்தும் உள்ளதாக தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறைகள் சொல்லி தந்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. யானி, அதாவது அறிவிப்பாளர் நாடுகிறார், அத்தகஹுல, கஹுலன்னு சொன்ன அந்த பதாதத் என்பதன் மூலமாக, தகஹுல்னா வறுமை என்பதாக அர்த்தம். வறுமை, வறட்சியான பூமி,
வறுமையான பஞ்சமான நிலை என்ற அர்த்தத்திற்கு தான் தகஹுல் வரக்கூடியதாக இருக்கும். அதை தான் இதன் மூலமாக ராவி அவர்கள் நாடுகிறார்கள் என்பதனை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதனுடைய வாசிக்கக்கூடிய விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. அல் பதாதத்து, பதாதத் என்ற வார்த்தையாகிறது பில் பாபில் முவஹததி, ஒற்றை புள்ளி வைக்கப்பட்ட பாவை கொண்டு வாசிக்க வேண்டும். வத்தாலினில் முஅஜபத்தைனி, இன்னும் 2 புள்ளி வைக்கப்பட்ட 2 தாள்களை கொண்டு வாசிக்க வேண்டும். பதாதத், அப்போ 2 புள்ளி வைக்கப்பட்ட 2 தாள் வந்திருக்கு, இதை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. வஹிய, இன்னும் அதுவாகிறது ரசாசத்துல் ஹை அதி, எளிமையான தோற்றம், தோற்றத்தினுடைய எளிமை என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வதருக்கு, இன்னும் விடுவதாகும். ஃபாஹிரில் லிபாசி, உயர்தரமான ஆடைகளை விடுவதாகும். உயர்தரமான ஆடைகளை விட்டு சாதாரணமான ஆடையை அணிவது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தராங்க. வம்ம தகஹுலு, இன்னும் நிச்சயமாக ஒன்றின் கீழ் தகஹுல் என்ற வார்த்தையாகிறது. ஃபபில் காஃபி உல் ஹாஇ, காஃபை கொண்டும் ஹாவை கொண்டும் தகஹுல் என்பதாக வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. கால அஹ்லுல் லுகத்தி, அகராதி வல்லுநர்கள் சொன்னார்கள். அப்ப அகராதியில் உள்ள அந்த வல்லுநர்கள் சொன்னார்களாம் அல் முத்தகஹிலு, அல் முத்தகஹில் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்போ தகஹுல் என்பதாக இங்க சொல்றாங்க எளிமையான வறுமையான ஒரு வறட்சி என்ற அர்த்தத்திற்கு. முத்தகஹில்னா வறுமையாக கூடியவன், வறுமையில் இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். ஹுவ, அவனாகிறவன், அர்ரஜுலு, ஒரு மனிதன், எத்தகைய மனிதன், அல் யாபிசுல் ஜில்தி மின் ஹுஷூனத்தில் ஐஷி, எளிமையான வாழ்க்கையின் காரணமாக, எளிமையான வாழ்க்கையின் மூலமாக, யாபிசுல் ஜில்துன்னு சொன்னா கடுமையான தோல், அப்ப தோலில் கடுமையானது, அப்ப கட்டியான தோல் இருக்குமா இல்லையா, அந்த கட்டியான தோலை அணியக்கூடியவனாக இருப்பான். இப்ப மென்மையான ஆடைகள்லாம் அவனுக்கு இருக்காது, எளிமையின் காரணமாக ஒரு கட்டியான ரொம்ப தடிமனான இருக்கக்கூடிய அந்த தோல் நிறைந்த அந்த ஆடையே அவன் உடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். தர்க்கி தரஃபுத்தி, தரஃபுத்துன்னு சொன்னா ஒரு சுகமான வாழ்க்கை, மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை விடுவது. அப்போ அவன் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு தான் இந்த முத்தகஹில் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இதுதான் 517வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எளிமையான தோற்றம் என்பது ஈமானில் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். மொத்தம் சாதாரணமான எளிமையான தோற்றமாக அவன் இருக்கிறான்னு சொன்னா அவன் ஈமானில் உள்ளவனாக இருக்கிறான், அவன் இறை நம்பிக்கையில் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ அத்தகைய ஒரு சிறப்புக்குரிய ஒரு குணம்தான் எளிமையான தோற்றத்தை அமைத்துக் கொள்வது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இந்த பாடம் என்பதும் எளிமையான தோற்றத்தை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸினை இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது அமையக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 518வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி அப்துல்லாஹி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய தமீர் ஒன்று சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகனான ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்ப இந்த இருவர்களை பார்த்து மீளப்பக்கூடியதாக இருக்கு. அப்ப வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக நபித்தோழராக இருக்கிறார்கள். கால, அந்த ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை அனுப்பினார்கள். அப்போ ஒரு போருக்காக வேண்டி, ஒரு போர் செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை அனுப்பி வச்சாங்க. வ அம்மர அலைனா, என்னும் எங்களின் மீது அவர்கள் தலைமையாக நியமித்தார்கள், தலைவராக ஆக்கினார்கள். அபா உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை எங்களுக்கு மத்தியில் அவர்கள் தலைவராக நிர்ணயித்தார்கள். அப்போ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ நதலக்கா, நாங்கள் சந்திப்பதற்காக ஐரன் லி குரைஷின், குறைஷி கோத்திரத்தாரின் ஒரு வியாபார கூட்டத்தை நாங்கள் சந்திப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை அனுப்பினார்கள். வஸவ்வதனா, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள்.
ஜிராபன், ஒரு பையினை, ஒரு தோல் பையினை அவர்கள் வழங்கினார்கள். மின் தம்ரின், பெருத்தம்பளத்திலான ஒரு தோல் பையினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். அப்போ ஒரு பை, அதுல பேரித்தம்பளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பையை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். லம் யஜிது, அவர் பெறவில்லை, லனா எங்களுக்காக பெறவில்லை, கைரஹு அது அல்லாத எந்த ஒன்றையும் எங்களுக்காக அவர் பெறவில்லை, அது மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ ஃபகான அபு உபைதத ரதியல்லாஹு அன்ஹு, இப்பொழுது அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஅதீனா எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், தம்ரத்தன் ஒவ்வொரு பேரித்தம்பளமாக எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ ஃபகீல கேட்கப்பட்டது, கைஃப குந்தும் நீங்கள் எவ்வாறு ஆகியிருக்கின்றீர்கள், தஸ்னஊன பிஹா இதை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, இதை கொண்டு நீங்கள் செய்யக்கூடியவர்களாக, என்ன செய்யக்கூடியவர்கள், இதை கொண்டு உங்களுடைய பசியை எப்படி இந்த பேரித்தம்பளத்தை கொண்டு நீங்கள் நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது, கால அவர்கள் சொன்னார்கள், நமசுனா அதை நாங்கள் சப்பிக்கொள்வோம், கமா எமுசு சபியு ஒரு குழந்தை சப்பி சாப்பிடுவது போல, உணவை சப்பிக்கொள்வது போல நாங்கள் அதை சுப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தும்ம பிறகு நஷரபு நாங்கள் அறிந்து கொள்வோம், அலைஹா அதன் மீது நாங்கள் அறிந்து கொள்வோம், மாஇ தண்ணீரிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அதை நாங்கள் சப்பிக்கொண்டு பின்பு நாங்கள் தண்ணீரை குடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தக்ஃபீனா எனவே எங்களுக்கு போதுமாகும், யௌமனா இலல் லைலி இரவு வரையிலும் எங்களுடைய நாளானது, எங்களுடைய அந்த ஒரு நாளுக்கு அது போதுமாகும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். வகுன்னா இன்னும் நாங்கள் ஆகியிருந்தோம், நதுரிபு நாங்கள் அடிப்பவர்களாக ஆகியிருந்தோம், பிஅஸ்ஸீனல் ஹதப மரக்கிளைகளை எங்களுடைய கம்புகளை கொண்டு நாங்கள் அடிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம். சும்ம பிறகு நபுல்லுஹு அதை நாங்கள் ஊற வைப்போம், பில்மாஇ தண்ணீரை கொண்டு அந்த மரக்கிளைகளை நாங்கள் ஊற வைத்து, ஃபனகுலுஹு அப்பொழுது அதை நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம் என்று சொல்வார்கள். கால அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் சொன்னார்கள், வந்தலக்னா அதுபோல வந்தலக்னா நாங்கள் சென்றோம், அலா சாஹிலில் பஹரி ஒரு கடற்கரையின் மீது நாங்கள் சென்றோம், ஃபருஃபிஅலனா எங்களுக்கு உயர்த்தப்பட்டது, அலா சாஹிலில் பஹரி அந்த கடற்கரையின் மீது எங்களுக்கு உயர்த்தப்பட்டது, கஹைஅத்தில் கசீபில் லஹ்மி லஹ்முன்னு சொன்னா பெரியது, கசீபுன்னு சொன்னா ஒரு மேடு, அப்போ மண்மேடு, அப்போ பெரிய ஒரு மண்மேடினுடைய உருவத்தை போன்ற ஒரு உருவமானது எங்களுக்கு உயர்த்தப்பட்டுச்சு. அதுபோல ஒரு உருவம் எங்களுக்கு தென்பட்டுச்சு. பதீனாஹு அப்பொழுது அதனிடத்தில் நாங்கள் வந்தோம். ஃபைதாஹிய அப்பொழுது அதுவாகிறது, தாபத்துன் ஒரு ஊறக்கூடிய உயிரினமாக இருந்தது. அப்ப தாபத்துன்னா ஊறக்கூடிய உயிரினம், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினம். இப்ப இந்த இடத்துல திமிங்கலம் என்று அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போது ஒரு திமிங்கலத்தை தான் அவங்க கண்டு கொண்டாங்க. துதால் அம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு திமிங்கலமாக அது இருந்துச்சு. அப்போ ஃபகால அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மைத்தத்துன் இது செத்த நிலையில் இருக்கக்கூடியதாக, இது இறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, சும்ம கால பின்பு அவர்கள் சொன்னார்கள், அந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா இல்லை, பரவாயில்ல, பல் மாறாக நஹனு நாங்கள், நாம் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், நாம் இருக்கிறோம். வஃபீ சபீலில்லாஹி இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வகதில் துரிர்தும் இன்னும் திட்டமாக நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளீர்கள், ஃபகுலு எனவே நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ ஃபாகிம்னா நாங்கள் தங்கியிருந்தோம், அலைஹி அந்த இடத்தின் மீது நாங்கள் தங்கியிருந்தோம், ஷஹரன் ஒரு மாத காலம் அந்த இடத்துல நாங்கள் தங்கணும். வனஹனு இன்னும் நாங்கள் ஆகிறவர்கள் சலாசுமியத்தின் 300 நபர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஹத்தா அப்படி இருந்தும் கூட சமின்னா நாங்கள் குண்டாகி விட்டோம். இப்போ 300 நபர்கள் நாங்கள் இருந்தோம், ஒரு மாசம் அங்க தங்கியிருந்த அந்த திமிங்கலத்தை சாப்பிடுவதன் மூலமாக நாங்கள் உண்டாகி விடக்கூடியவர்களாக இருந்தோம், அந்த அளவிற்கு வயிறு நிரம்ப நாங்கள் சாப்பிட்டோம் சொல்றாங்க. வலக்கதர் ஐத்துனா இன்னும் திட்டமாக எங்களை நான் பார்த்தேன், சேகரித்துக் கொள்வோம் நாங்கள், மின் வக்பி ஐனிஹி அந்த திமிங்கலத்தினுடைய கண்ணினுடைய குழியிலிருந்து நாங்கள் சேகரித்துக் கொள்வோம், பில்கிலாலி சட்டிகளை கொண்டு, பாத்திரங்களை கொண்டு, துஹன அப்போ கொழுப்பை, அப்போ அதனுடைய அந்த கொழுப்பினை நாங்கள் சேகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டியை கொண்டு நாங்கள் சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னும் நாங்கள் துண்டித்து விடுவோம், நாங்கள் வெட்டக்கூடியவர்களாக இருந்தோம். மின்ஹுல் ஃபிதர அதனுடைய இறைச்சியை, அந்த திமிங்கலத்திலிருந்தும் அதனுடைய இறைச்சியினை நாங்கள் வெட்டக்கூடியவர்களாக இருந்தோம். கஸ்தௌரி காளை மாட்டை போல, அதாவது காளை மாட்டினுடைய இறைச்சியை வெட்டுவது போல, அல்லது கதிரி சௌரி
அல்லது காளை மாட்டினுடைய இறைச்சியை வெட்டி ஒரு பாத்திரத்தில் போடுவதை போல. அப்ப போடப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல நாங்கள் அதனுடைய இறைச்சிகளை வெட்டி ஒரு பாத்திரத்தில் போடக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போ வழக்கது ஆகத மின்னா, இன்னும் திட்டமாக எங்களிலிருந்து அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அபு உபைதா ரதியல்லாஹு அன்னவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தலாசத்த ஆஷர ரஜுலன், 13 நபர்களை, ஆண்களால் 13 நபர்களை அந்த அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பாகாதஹும், அந்த 13 நபர்களையும் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அமரச் செய்தார்கள். ஃபி வக்பி ஐனிஹி, அந்த திமிங்கலத்தினுடைய கண்ணின் குழிப்பகுதியில் அமரச் செய்தார்கள். வாகத, இன்னும் அவர்கள் எடுத்தார்கள். துலஅம் மின் அபுலாஹி, அந்த திமிங்கலத்தினுடைய விலா எலும்புகளிலிருந்து ஒரு விலா எலும்பினை அவர்கள் எடுத்தார்கள். ஃபகாமஹா, எடுத்து அந்த எலும்பை அவர்கள் நட்டு வைத்தார்கள். சும்ம, பிறகு ரஹல, அவர்கள் பயணப்படுவதாக அவர்கள் தயார் செய்தார்கள், ஆக்கினார்கள். எங்களோடு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஒட்டகையை அவர்கள் ஆக்கினார்கள். அப்போ பயணப்படக்கூடியதாக ஆக்கினாங்க. ஃபமர்ர, அது நடந்து சென்றது. மின் தஹ்திஹா, அந்த திமிங்கலத்திற்கு கீழே அது நடந்து செல்லக்கூடியதாக அது இருந்தது. வதஸவ்வத்னா மின் லஹமிஹி, இன்னும் அதனுடைய இறைச்சியிலிருந்தும், அந்த திமிங்கலத்தினுடைய இறைச்சியிலிருந்தும் நாங்கள் சேகரித்து கொண்டோம். வஷாயக, அந்த இறைச்சியிலிருந்தும் உப்பு கண்டத்தை நாங்கள் சேகரித்து கொண்டோம். அப்போ வஷாயக்குன்னு சொன்னா உப்பு கண்டங்கள். அப்ப அந்த உப்பு கண்டங்களையும் நாங்கள் சேகரித்து கொண்டோம். சேகரித்து கொண்டு பலம்மா கதிம்னல் மதீனத்தை, அப்பொழுது நாங்கள் மதீனாவிற்கு வந்தடைந்த பொழுது அத்தைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நாங்கள் வந்தோம். ஃபதக்கரனா தாலிக லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை குறித்து நாங்கள் எடுத்து கூறினோம். அப்போ ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ, இதுவாகிறது, ரிஸகுன், ஒரு ரிஸ்காக இருக்கு, அஹ்ரஜஹுல்லாஹு லக்கும், உங்களுக்காக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திய ஒரு ரிஸ்காக இந்த ரிஸ்கானது இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, ஃபஹல் மஅக்கும், உங்களோடு இருக்கின்றதா, மின் லஹமிஹி ஷைஉன், அதனுடைய இறைச்சியிலிருந்தும் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருக்கின்றதா, இருந்தால் ஃபதுத்இமூனா, எங்களிடத்தில் கொஞ்சம் தாருங்கள். அப்போ எனக்கும் சிறிதளவு எங்களுக்கும் சிறிதளவு கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஃபஅர்சல்னா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் நாங்கள் அனுப்பி வைத்தோம். மின்ஹு, அந்த இறைச்சியிலிருந்தும் அனுப்பி வைத்தோம். ஃபஅகலஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நமக்கு சொல்றாங்க பாருங்க. அல் ஜிராபு, ஜிராப் என்பதாகிறது விஆஉன், ஒரு பையாக இருக்கும். மின் ஜில்தின், தோல் பை, தோலிலிருந்து உண்டான ஒரு பை. அப்போ தோல் பையாக இருக்கும். மஅரூஃபுன், அறியப்பட்ட, தோலிலிருந்து செய்யப்பட்ட ஒரு பையாக இருக்கும். வஹுவ, அதுவாகிறது, பி கஸ்ரில் ஜீமி வ ஃபத்ஹிஹா, ஜீமிற்கு கஸ்ர் செய்வது கொண்டும், வ ஃபத்ஹிஹா, இன்னும் ஃபத்ஹா செய்வது கொண்டும் வாசிக்கலாம். ஜிராபுனு ஜராபு என்பதாகவும் வாசிக்கலாம்னு சொல்றாங்க. வல் கஸ்ரு, இன்னும் கஸ்ர் செய்து வாசிப்பதே அஃப்ஸஹு, மிகச் சரியானதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. மிக தெளிவானதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. கௌலுஹு நமஸ்ஸுஹா, இன்னும் நமஸ்ஸுஹா என்ற அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லாகிறது. பிஃபத்ஹில் மீமி, அந்த மீமிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். நமஸ்ஸுஹா என்பதாக. வல் ஹதபு, இன்னும் ஹதப் என்பதாகிறது வரக்கு ஷஜரி மஅரூஃபின், அறியப்பட்ட மரத்தினுடைய கிளையாக வரக்கூடியதாக இருக்கும். தஅகுலுஹுல் இப்லு, ஒட்டகம் அதை சாப்பிடுமே, அத்தகைய அறியப்பட்ட ஒரு மரக்கிளையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வல் கசீபு, இன்னும் கசீப் என்பதாகிறது அத்தல்லு மினர் ரம்லி, மணலிலிருந்து உண்டான ஒரு குழி, ஒரு குட்டை, அந்த அர்த்தத்திற்கு கசீப் என்பது வரக்கூடியதாக இருக்கும். வல் வக்கபு, இன்னும் வக்கப் என்பதாகிறது பிஃபத்ஹில் வாவி, வாவிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டும், வைஸ்கானில் காஃபி, இன்னும் காஃபிற்கு சுக்குன் செய்வது கொண்டும், வபாதிஹா, இன்னும் அதற்கு பின்பு பாஉன் முவஹ்ஹதத்துன், ஒற்றை புள்ளி வைக்கப்பட்ட பாவை கொண்டு வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. வஹுவ, அதுவாகிறது, நுக்ரத்துல் ஐனி, கண்ணினுடைய குழி, அந்த அர்த்தத்திற்கு வக்கப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வல் கிலாலு, இன்னும் கிலால் என்பதாகிறது அல் ஜிராரு, ஜிராருன்னு சொன்னா பாத்திரம், பாத்திரம் என்ற அர்த்தத்திற்கு கிலால் என்பது வரக்கூடியதாக இருக்கும். வல் ஃபிதுரு, இன்னும் ஃபிதுர் என்பதாகிறது பி கஸ்ரில் ஃபாஇ, ஃபாவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டும், ஃபத்ஹி தாலி, இன்னும் தாலிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டும் வாசிக்கணும்.
அதனுடைய அர்த்தம் என்ன? அல் கித்தாஉ. கித்தான்னு சொன்னா துண்டிக்கப்பட்ட ஒரு துண்டு. அப்ப ஃபிதர்ன்னு சொன்னா இப்ப இறைச்சியிலிருந்து உண்டான ஒரு துண்டுக்கு தான் ஃபிதர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. ரஹலல் பஈர என்ற வார்த்தையாகிறது பி தஹ்ஃபீஃபில் ஹாஇ. ஹாவை புள்ளி இல்லாமல் வாசிப்பது கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்லித்தராங்க. அதாவது ஜஅல ஆக்கினார் அலைஹி ரஹல, பயணப்படுவதை அதன் மீது அவர் ஆக்கினார் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அல் வஷாயகு என்னும் மஷாயக் என்ற வார்த்தையாகிறது பிஷீனில் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டு வாசிக்க வேண்டும். வல் காஃபி இன்னும் காஃபை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள் வஷாயக் என்பதாக. அப்ப அதனுடைய அர்த்தம் அல்லஹமு ஒரு இறைச்சியாக இருக்கும். அல்லது எத்தகைய இறைச்சி ஒகுத்துத்திய துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். லியுகத்தத மின்ஹு, அதிலிருந்து சேகரித்துக் கொள்வதற்காக துண்டிக்கப்பட்ட ஒரு இறைச்சி துண்டு. இப்போ அதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா உப்பு கண்ணம். இப்போ அந்த இறைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அதை காய வைத்து அதற்கென்று சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பல நாட்களை வைத்து ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகைய அந்த இறைச்சிக்கு தான் வஷாயக் என்பதாக சொல்வார்கள் என்பதனை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம், இன்னும் அல்லாஹுவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 516வது ஹதீஸ், 517வது ஹதீஸ், 518வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸை பற்றிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற முழு விஷயத்தையும் பார்த்து முழுமையாக இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 519வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய விளக்கங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.